ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்ஓ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. அதாவது 2025 பிறந்து ஃபஸ்ட்டு மாதமான ஜனவரி மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஜனவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஒரு கிரக மாற்றம், இரு கிரக மாற்றம்னா ஓகே, நிறைய கிரக மாற்றம் நடக்க போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜனவரி 31 வரையும் தாக்கம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ராசியான மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த தாக்கத்தினால உங்கள் ராசிக்கு பெரிய அளவில் பாதிப்பு வருமா வராதாங்கிறத உங்களுக்கு டீப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆண்டுடைய முதல் மாதமே உங்களுக்கு கிரக மாற்றங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. அதனால் நாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த ஆண்டு இந்த மாதிரி முதல் மாதமே கிரக மாற்றம் நடக்கிறதுனால நீங்கள் பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு டைம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் ஒரு ஆபத்தை கொடுக்குதுன்னா அடுத்த டைம் அதே மாதிரி இருக்காது. ஸோ அதனால் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ எல்லாத்துக்குமே துணிச்சலோடு தைரியமாக இருங்க. எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு மனநிலையோடு இருந்தீங்கன்னாவே இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை எல்லாத்தையுமே சமாளிக்கலாம். சரி வாங்க, ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு பார்க்கலாம். ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசிக்காரங்க வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2025 ஆண்டின் முதல் மாதமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பல்வேறு வழிகளில் கிரக மாற்றங்கள் கிரகநிலைகளால் நன்மைகள் தரக்கூடியதாக உங்களுக்கு நாட்களானது இந்த மாதத்தில் அமைகிறது. இந்த ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்பது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அது எப்படியெல்லாம் இருக்கும், அது உங்களுக்கு நன்மையா தீமையாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கிரக மாற்றங்கள்லாம் எப்பப்போ ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த கிரக மாற்றங்கள்லாம் எப்பப்பங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜனவரி 4ஆம் தேதி அன்னைக்கு புதன் தான் ஃபஸ்ட்டு மாறுறாரு. அன்று அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு புதன். அப்புறம் 2வது ஜனவரி 14ஆம் தேதி அன்னைக்கு நடக்குது. அது என்ன மாற்றம்னா, பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே ஜனவரி 18ஆம் தேதி சுகஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதே டிசம்பர் 28ஆம் தேதி 10 நாள் கழித்து லாபஸ்தானத்திலிருந்து சுக்கிர பகவான் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த கிரக மாற்றங்கள் தாங்க வருது. ஸோ மொத்தம் 4 கிரக மாற்றம் இருக்குது. செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் இவங்க எல்லாமே ஜனவரி 4ஆம் தேதி 14ஆம் தேதி 18ஆம் தேதி 28ஆம் தேதி மாற போகிறாங்க. இந்த மாதிரி மாறுறதோடதுனால தான் மேஷராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கிரக மாற்றங்கள் ஏற்படும் போது கிரகநிலைகள் உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வக்ரத்தோடு இருப்பார். சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ரத்தோடு இருப்பார். ரணருண ரேகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு. தொழில்ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு. அயனசைன போகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்க போகுது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஜனவரி 31க்குள்ளே உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை ஷேர் பண்ண போகிறேன். என்ன சம்பவங்கள் நடக்கும், அதை எப்படி நீங்கள் சமாளிக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள். ஸோ இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதம் மிக சிறந்த பலன்கள் நீங்கள் பெறுவீங்க. அது எப்படி பெறுவீங்கன்னா, உங்கள் உழைப்பின் மீளும் அடைவீங்க. அப்போ உழைப்பு நீங்கள் அதிகமாக போடணும். நார்மலாக உழைக்கிறத விட இந்த 31 வரையும் எக்ஸ்ட்ரா அதிக உழைப்பு போடணும். அப்போ தான் நீங்கள் பலன் அடைவீங்க.
அப்புறம் நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் தேவையான உதவிகள் உங்களுக்கு செய்வாங்க. அது உங்களுக்கு ஓரளவு மனநிறைவை கொடுக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் கூட திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு மழலை செல்வம் இல்லாமல் இருந்ததுன்னா மழலை செல்வம் அந்த பாக்கியம் இந்த டைம் கிடைக்கும். இந்த டைம் கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எதிரிகளுடைய பலம் குறையும். இந்த மாதிரி குறையக்கூடிய டைமே வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதிரிகளுடைய பலம் குறையும் போது இதெல்லாம் வாங்கிறது நீங்கள் வாங்கிடலாம். ஏன்னா நீங்கள் எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்தால் இதெல்லாம் உங்களால் வாங்க முடியாது. ஏதாவது ஒரு இடைஞ்சலை கொடுத்து உங்களால் வாங்குற விடாமல் தடுத்துடுவாங்க. இப்போ எதிரிகளுடைய பலம் குறையும் போது இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பின்னாடி நல்ல லாபம் கிடைக்கும். அப்புறம் தர்ம காரியங்களில் உங்களால் எந்த அளவுக்கு ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடுங்க. அது ரொம்ப 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 நல்லது. மன அழுத்தம்லாம் உங்களுக்கும் மறையும். மன அழுத்தம் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்தனையில் தெளிவு உண்டாகிறதுக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது தர்ம காரியங்களில் ஈடுபடுறது. இது ஈடுபட்டிங்கன்னா மன அழுத்தம் மறையும், சிந்தனையில் தெளிவு உண்டாகும். அதுக்கப்புறம் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட வீண் வழக்குகளில் ஈடுபடுவதை தயவு செய்து மாற்றிக்குங்க. வீண் வழக்குன்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அதில் போய் முரண்பாடு செய்கிறது உங்களுக்கு தான் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் விடுபடணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது. அப்புறம் அலைச்சல்களோடு நடந்த செயல்கள் நல்லபடியாக முடிவடையும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கான பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில அதிசயங்கள்லாம் இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு நடக்க போகுது. அப்புறம் மெயினாக மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய டைமை உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வியாபாரிகள் கூட உங்கள் போட்டிகளையும் பொறாமைகளையும் நிறைய சந்திக்கிற மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது. அப்படி சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டிங்கன்னா அவற்றை உங்களால் சமாளிக்க முடியும். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் செய்வாங்க. அப்படி உதவிகள் செய்யும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த உதவிகள் செய்கிறத யூஸ் பண்ணி அவங்கள பாராட்டவும் செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. மாணவர்கள் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வாங்கி கொள்ளுங்க. ஸோ கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான பலன்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கிரக மாற்றங்களால் இந்த மாதம் மற்றவர்களோடு வாக்குவாதங்களை தவிர்க்கணுமா, இல்லைனா பகை ஏற்படுமா. ஸோ அதனால தான் வாக்குவாதம் தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டு கிடைப்பது அரிது. சிலரது எதிர்பாராத பேச்சு மன வருத்தத்தை தரலாம். ஸோ யார் என்ன பேசினாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் போகிறது தான் உங்களுக்கு நல்லது. இது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பரணியில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது தீர ஆலோசித்த பின் முடிவெடுக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் இவங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருக்கிறது நன்மை தரும். மாற்று கருத்து சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தீமை தரும். இது பரணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கிரக மாற்றங்களால் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து மோதல்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பூசல்கள் சரியாகும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, அவர்களுடைய நலனுக்காக பாடுபட வேண்டியது இதெல்லாம் இருக்குது. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நட்சத்திரத்துக்கு ஏற்ப நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இப்படி கிரக மாற்றங்களால் இந்த அளவுக்கு கவனமாக இருக்கணுங்கிறதுனால பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் கருடமூர்த்தி இருப்பார்ல, அவரை வணங்குங்க. அந்த கருடமூர்த்தியால் உங்கள் கஷ்டங்கள் தீரும். ஸோ அதனால் கருடமூர்த்தியை வணங்குங்க. அவ்வளோதாங்க. ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால்
மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்லாம் கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் முழுசாக உங்களுக்கு டீப்பாக என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.